இளைஞர்களும் மாணவர்களும் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு எதிரான நெருக்கடிகளை கொடுக்கிற போது அரசு அடக்குமுறையை கையில் எடுக்கும். நடிகர் விஜயினுடைய அரசு டெல்லியில் நடப்பதை விட மோசமாக ஒடுக்குமுறையை இன்றைக்கு கையாளும். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் குறித்து பேச இருக்கிறோம். உலகம் முழுவதுமே இளைஞர்கள், அதாவது சென்சி என்று சொல்லப்படுகிற இந்த இளைஞர்களுக்கு இதற்கு முன்னால் ஆட்சி செய்கிறவர்களினுடைய ஆட்சியில் கடுமையான முரண்பாடுகள் ஏற்படுகிறது. பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம், மக்களை பொய் சொல்லி ஏமாற்றுவது, நிர்வாக திறமை இல்லாமல் நிர்வாகம் செய்வது, இது எல்லாமே இந்த சென்சி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே உலகம் முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நேபாளத்தில் மிக கடுமையான போராட்டத்தை இளைஞர்கள் மாணவர்களும் முன்னெடுத்தார்கள். சைனாவுக்கு எதிராக ஹாங்காங்கிலே மாணவர்களும் இளைஞர்களும் மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இலங்கையில் இதே போன்ற போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். வங்காளதேசில் இதே மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இப்படியாக இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் ஆட்சியாளர்களினுடைய ஆட்சி தங்களுக்கு எதிராக இருக்கிற போது, மக்களுக்கு எதிராக இருக்கிற போது தன்னிச்சையாக எழுந்து போராடுகிற ஒரு நிலை இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு போராட்ட களத்தை தான் இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பு சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் என்கிற ஒரு தேர்வை எழுத வேண்டும் என்று இந்திய அரசு கட்டாயப்படுத்துகிறது. அந்த தேர்வில் நிறைய குளறுபடிகளை மாணவர்கள் சந்திக்கிறார்கள். நீட் தேர்வு வினாத்தால் தேர்வுக்கு முன்பே பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது அறிந்து தெரிந்து உண்மையாகவே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இதற்கு எதிராக களத்தில் இறங்கி போராட துவங்குகிறார்கள். அதற்கு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்கிற அமைப்பு உடன் இருந்து மாணவர்களினுடைய போராட்டத்தை வீரியப்படுத்துகிறது. கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி இளைஞர்களும் மருத்துவத்துறையில் படிக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியின் இந்த சூதாட்டத்தை கண்டிக்கிற வகையில் இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளும் களத்தில் இறங்கி போராட துவங்குகிறார்கள். போராட்டம் வீரியம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவுல அது வெடித்து அரசுக்கு எதிரான நெருக்கடிகளை கொடுக்கிற போது அரசு அடக்குமுறையை கையில் எடுக்குது. மாணவர்களுடைய பிரதானமான கோரிக்கை என்னன்னா, இந்த வினாத்தாள் விற்பனை செய்யப்பட்டது அல்லது இந்த வினாத்தாள் வெளியில் வந்ததற்கு பொறுப்பேற்று, அதாவது கல்வித்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டங்கள் நடந்திருக்கிறது. பல்வேறு விதமான போராட்டங்களை இந்திய இளைஞர்கள், மாணவர்கள் செய்து வருகிறார்கள். இதற்கு எதிரான அடக்குமுறையை மிக மோசமாக இந்திய அரசு செய்கிறது. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, மாட்டடி அடிக்கிறாங்க மாணவர்களை, பெண்களை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். 2 பெண்கள் இறந்து போனதா செய்திகள் எல்லாம் வருது. இதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா, அவங்க யாரும் காவல்துறையினர் என்றோ அல்லது இராணுவம் என்றோ அவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட வில்லைகளையோ எதையுமே போட்டுக்கல. அவர்களெல்லாம் கூலிப்படையை போல் இருக்கிறார்கள். யூனிஃபார்ம் இல்லாதவர்கள் மிகப்பெரிய தடியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். மாணவர்களை மடக்கி மடக்கி அடிக்கிறார்கள். நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் எதற்காக கையில தடியை வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க என்று கேட்கிற மாணவர்களை மடக்கி அடிக்கிறார்கள். இது என்ன ஒரு கொடுமை! RSS சங்க பரிவார இயக்கங்கள் கையில தடியோட போராடுகிற இளைஞர்களை, மாணவர்களை, மாணவிகளை அடித்து நொறுக்குவது என்பது கொடுங்கோன்மை இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு ஜனநாயக நாட்டில் இது நடக்கலாமா? சொல்லுங்க. இந்த வன்முறையை இந்திய அரசு வேடிக்கை பார்க்கலாமா? நான் கேட்கிறேன். இந்த நெருக்கடி முத்தி போய் எப்பவுமே எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அச்சுறுத்தி அடித்து மிரட்டி பழக்கப்பட்டு போன இந்த பிஜேபி சங்க பரிவார இயக்கங்கள் இந்த மாணவர்களை அடக்க முடியாமல், அடித்து
கொலை செய்த போதும் அவர்கள் களத்தை விட்டு அகலாமல் உறுதியாக போராடி கொண்டிருப்பதால் இன்றைக்கு நீங்கள் அழைக்கிற இடத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அபிஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பொய்யா பரப்புறது மாதிரி இது எதிர்க்கட்சி தூண்டிவிட்ட போராட்டம் இல்ல, இது இளைஞர்களுடைய எழுச்சி, இது இளைஞர்களுடைய போராட்டம், இது மாணவர்களுடைய போராட்டம், இதற்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று தீர்க்கமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். ராகுல் காந்தி அந்த போராட்டத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி தூண்டி விடுறாரு. ஏன்னா இது பிஜேபிக்கு எப்பவுமே இது பழக்கம். விவசாய போராட்டம் முன்னெடுத்தார்கள், பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் போராட்டத்தை மிக கடுமையா முன்னெடுக்கிறாங்கன்னா உடனே இவங்க காலிஸ்தான் அப்படின்னு கதை கட்டி விடுவாங்க. சிஏஏக்கு எதிராக இந்தியா முழுதும் கொந்தளித்து களத்தில் இறங்கி போராடினால் இவர்கள் இஸ்லாமியர்கள் போராடுறாங்க அப்படின்னு கதை கட்டி விடுவாங்க. தொழிலாளர்கள் களத்தில் இறங்கி போராடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நகர்ப்புற நக்சல்கள், இவர் கம்யூனிஸ்டுக்காரங்க தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொது மக்கள் இருக்காங்க பாருங்க, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க பாருங்க, அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க பாருங்க, அவங்களையெல்லாம் சமாதானப்படுத்தி விடுவார்கள். இப்படி எல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் காலிஸ்தான் தான் இந்த போராட்டத்தை நடத்துது, இஸ்லாமியர்கள் தான் இந்த போராட்டம் நடத்துறாங்க, இந்துக்கள் நடத்தல, அப்புறம் நகர்ப்புற நக்சல் அவங்க தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டி விடுது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இந்த மாணவர்கள் போராட்டத்தை அதுபோல இவர்களால் திசை திருப்ப முடியவில்லை. 3 முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை கூட பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினதில்லை. இப்ப சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இளைஞர்கள், மாணவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுகிற பெரும் சக்தியாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இன்றைக்கு உருவாகி வருகிறது. இளைஞர்களும் மாணவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, சங்க பரிவர் இயக்கங்களுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக களம் இறங்கி ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் அந்த போராட்டம் இன்றைக்கு தமிழகத்திலும் வெடித்திருக்கிறது. தமிழகம் நீட்டுக்கு எதிராக போராடுவதற்கும் வட இந்தியாவிலே நீட்டுக்கு எதிராக போராடுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீட்டு கொண்டு வந்த நாளில் இருந்து தமிழகம் நீட்டை எதிர்க்கிறது. அரியலூரிலே நீட்டுக்கு எதிராக தன் இன்னுயிரை ஈந்த தங்கை அனிதாவின் மரணத்துக்கு பிறகு நீட்டு எதிர்ப்பு என்பது ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் ரத்தத்திலும் ஊறி போன ஒரு உணர்வா தமிழகத்திலே இருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீட்டையே ஒழிக்கணுங்கிறாங்க. வட மாநிலத்தில் போராடுகிற மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், நீட்டில் சில மாறுதல்கள் செய்யணும், சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்து மாணவர்கள், தமிழகத்து இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீட்டே எங்களுக்கு வேண்டாம், நீட் என்பது ஒரு அரசியல் சூதாட்டம், இது மாணவர்களை தரம் பிரிக்கிற ஒரு மோசமான செயல்பாடு. கிராமப்புறங்களிலே இருக்கிற மாணவனுக்கும் நகர்ப்புறத்திலே இருக்கிற மாணவனுக்கும் ஒரே மாதிரியான தேர்வு என்பது கிராமப்புற மாணவனை வஞ்சிப்பதாக இருக்கிறது. பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கிற படிப்புக்கும் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவனுக்கும் ஒரே மாதிரியான தேர்வை நீங்கள் வைப்பது ஜனநாயகம் இல்ல, இது ஏற்புடையது இல்ல, இது அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கிற ஒரு செயல் என்று தமிழ்நாடு மாணவர்களும் தமிழ்நாடு இளைஞர்களும் நீட் தேர்வே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாவேகா அரசு, நடிகர் விஜயினுடைய அரசு டெல்லியில் நடப்பதை விட மோசமாக ஒடுக்குமுறையை இன்றைக்கு கையாளுது. தமிழ்நாட்டில் மாணவர்களை அடித்து நொறுக்க வருகிற காவல்துறையினரும் ஏன் பெயர் வில்லை இல்லாமல், அடையாளம் இல்லாமல் எதற்காக அடிக்கிறீங்க? மாணவர்களை எதற்கு துன்புறுத்துகிறீர்கள்? ஏன் இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி எதை செய்கிறதோ அதையே தமிழ்நாட்டிலும் செய்யணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைப்பதின் நோக்கம் என்ன? யோசிங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே சிந்தனையில் செயல்படுதா? நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்காத ஒண்ணு என்ன அப்படின்னா, கல்வி வளாகத்துக்குள் காவல்துறையினர் பூந்து வகுப்பறையிலே படித்துக் கொண்டிருக்க மாணவர்களை கைது செய்த வரலாறு இதுவரைக்கும் இல்லை. அதுவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் கல்லூரிகளில் வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை கைது செய்து கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தமிழக அரசு இது என்ன ஆர்எஸ்எஸ் அரசா? நான் கேட்கிறேன். தமிழக வெற்றி கழகம் மாணவர்களுக்காக களமிறங்கி நிற்காமல் நீங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற மாணவர்களை அடித்து நொறுக்குவது
எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பாப்போம். உங்க கூட்டணியில உங்களுக்கு இன்றைக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இந்த போராட்டங்களை ஆதரிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாணவர்களினுடைய இந்த போராட்டத்தை, இளைஞர்களின் இந்த போராட்டத்தை, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய இந்த முன்னெடுப்பை ஆதரிக்கிறார்கள். தமிழக அரசு மட்டும் எதிர்ப்பதோட நோக்கம் என்ன யோசிச்சு பாருங்க. பொதுவாக தமிழகத்திலே ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங்க பரிவர் இயக்கங்கள் முற்போக்கு சிந்தனை கொண்ட, இடதுசாரி சிந்தனை கொண்ட இந்த தமிழ் நிலப்பரப்பில் எடுபடவில்லை. அவர்களை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்க மறுக்கிறார்கள், ஏற்க மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில பிஜேபியை, RSS-ஐ, சங்க பரிவர் இயக்கங்கள் குறித்த சிந்தனை மாற்றத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நடிகர் விஜய் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு கருத்து பொது தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை உண்மையாக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தாவேக அரசு முயற்சி செய்கிறதா என்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எழுகிறது. நீங்கள் என்னதான் தலையில நின்னாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு மதவாத சக்தியை, ஒரு இந்துத்துவ சக்திகளை தமிழகத்தில் நீங்கள் கொண்டு வந்து தமிழ் மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்த முடியாது, அவர்களை நியாயப்படுத்த முடியாது. இது மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிற விஜய் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நடுவுல மாணவர்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிற இடத்துக்கு சினிமா துறையை சேர்ந்த பலர் வருகிறார்கள், அரசியல் சார்ந்த பலர் வருகிறார்கள், பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள், வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்து விட்டு செல்கிறார்கள். அப்படி ஒரு நடிகையும் வருகிறார், சனம் ஷெட்டி என்கிற ஒரு நடிகை வர்றார். அவங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போராட்டத்தை சீர்குலைக்க வர்றாங்க, இந்த போராட்டக்காரர்கள் மீது குற்றம் சுமத்துறதுக்கு வர்றாங்க. அவங்க வந்த உடனே எழுப்புற கேள்வி என்னன்னா, இங்க இருப்பவர்கள் எல்லாம் மாணவர்கள் தானா, இங்க இருப்பவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தானா, இதுல எவ்வளவு பேரு நடுநிலையாளர்கள், இப்படியான கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. இந்த கேள்வியை எழுப்புவதின் நோக்கம் என்ன நான் கேட்கிறேன். நான் விஜய் படம் பார்த்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு அங்க பேச வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்கள் விஜய் ஆதரவாளராக, தமிழக முதலமைச்சரினுடைய ஆதரவாளராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போங்க. அதை அங்க பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அங்க ஒண்ணு விஜய் ரசிகர்கள் கூடி இல்லையே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு போக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே நீட்டு தேர்வுக்கு எதிராக மிக மோசமான ஒடுக்குமுறைகளுக்கு நடுவில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க ஒரு படத்தை வெளியிட்டு அந்த படத்தின் கொண்டாட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப கொடுமையான விஷயங்கள் நடக்குது. மண் சோறு சாப்பிடுறாங்க. ஒரு பையன் ஒரு கோழியை அறுத்து ரத்தத்தை தெளிக்கிறார். இதெல்லாம் என்ன விதமான மனநிலை, என்ன விதமான போக்கு? இப்படியாப்பட்ட சூழ்நிலையில போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில, போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில, போராட்டக்காரர்கள் மத்தியில நான் விஜய் படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பேச வேண்டிய தேவையும் அவசியமும் அந்த நடிகைக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். இங்க ஜனநாயகம் இல்ல. என்ன ஜனநாயகம் இல்ல? நீங்க பேசின பேச்சு நியாயமான பேச்சா? அங்க நீங்க எழுப்பிய கேள்வி என்னத்துக்கு அந்த கேள்வி எழுப்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதனால அங்க நடக்கிற அந்த போராட்டத்தை சிதைப்பதற்கு, அவர்களை கேள்வி எழுப்புவதன் மூலமாக திசை திருப்புவதற்கு நீங்க அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு ஆள், ஒரு RSS சிந்தனை கொண்ட, இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு பெண் நீங்க. அப்புறம் உங்கள்ட்ட இருந்து மைக்க புடுங்காம என்ன பண்ணுவாங்க நான் கேட்கிறேன். உங்கள்ட்ட இருந்து மைக்க புடுங்காம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கிறேன். இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான போராட்டம் நடந்த போது, அந்த மக்கள் தூக்கி வீதியில வீசப்பட்டு கிடந்த போது நீங்க எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு நின்னீங்களா? நீங்க கேட்கிறேன், அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க நீங்க? நாங்கெல்லாம் தானே கூட நின்னோம். அப்படி நின்றவர்கள் இந்த போராட்டத்துக்கும் நிப்பாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? அதனால இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் ஒரு விடயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லார் கையிலையும் மைக்க கொடுக்க கூடாது. முதல்ல அவங்க யாரு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நம்மோடு போராட்ட களங்களில் நின்றிருக்கிறார்களா? CAA போராட்டத்தில் பங்கேற்றவர்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்திருக்கிறார்களா? துப்புரவு தொழிலாளர்களுக்காக நடந்த போராட்டத்தில் நின்றிருக்கிறார்களா? இதையெல்லாம் நீங்க பார்த்து தான் மைக்க கொடுக்கணும். இல்லைன்னா கலந்துட்டு அவங்க விலகி போகட்டும். கருத்து சொல்வதற்கு இங்க ஆட்கள் ஒன்றும் குறைவு கிடையாது. ஆகவே என் அன்பான போராட்ட களத்திலே நிற்கக்கூடிய போராட்டக்காரர்களே, உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இதுல யாரும் அரசியல் செய்துவிடக் கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே அதில் போராட்டக்காரர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அதுல யாரும் அரசியல் செய்ய முடியவில்லை. இந்த போராட்டம் நாங்க நடத்தினது, இந்த போராட்டத்தை நாங்க தான் ஒருங்கிணைச்சோம் அப்படின்னு யாரும் அரசியல் செய்ய முடியவில்லை. ஒரு சில பேர் முயற்சி செய்தார்கள்.
அவங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படியான முயற்சிகளை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். உங்கள் போராட்டம் உறுதியாக வெல்லும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வீழ்ச்சியை நோக்கி தன் பயணத்தை தொடங்கிவிட்டது. இந்த இளைஞர் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றாமல் விடாது. இந்த போராட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை ஏற்படுத்தும். எதிர்வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவ்வ போறது உறுதி. ஆகவே மாணவர்களே, உறுதியாக நில்லுங்கள். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களே, உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.